விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. 3 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் தற்பொழுது உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. படுகாயமடைந்த 3 மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகரில் வெடிவிபத்து ஏற்பட்டு பலி எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே ஏற்பட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் செந்தில்குமார், விருதுநகர் வெடிவிபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் சிவகாசி அருகே உள்ள நாரணாபுரம் அன்பங்குளம் பகுதி சாலையில் மாரியம்மன் பைரஸ் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. நாக்பூர் என்று சொல்லப்படக்கூடிய பேன்சிரக பட்டாசு ஆலையில் செயல்படக்கூடிய உரிமம் என்பது பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 40க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் பேன்சிரக பட்டாசு ஆலை தயாரிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் திடீரென தொழிலாளர்கள் பணியில் ஏற்பட்டிருந்த பொழுது திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலே உயிர்ந்த நிலையில் 4 தொழிலாளர்கள் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது தொழிலாளர்கள் மேலும் ஒரு தொழிலாளர் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் இடிபாடுகள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி நடைபெற்றிருக்கிறது. வெடிவிபத்து நடந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு தொடர முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளலாம் என கூறப்படுகிறது. சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை பட்டாசு விபத்துகள் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இத்தகைய வெடி விபத்து என்பது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.